ஓம் சாந்தி. உடலை நன்றாக சௌகரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நான் வெளியே உள்ள சப்தங்களை கவனிக்கிறேன். இப்போது என் கவனத்தை வெளியில் இருந்து உள்ளே கொண்டு செல்கிறேன். வெளியே நடக்கும் விஷயங்களில் இருந்து டீட்டாச் ஆகிறேன். வெளியே உள்ள சப்தங்கள் காதுகளில் விழுந்தாலும் என்னுடைய கவனம் என் மீது, நான் உருவாக்கும் எண்ணங்கள் மீது இருக்கின்றது. நான் எனக்கு உள்ளே ஆழமாக சென்று என்னென்ன விஷயங்களை எல்லாம் நான் பிடித்து வைத்திருக்கிறேன் என்பதை பார்க்கிறேன். இவை வீணானவை, என்னுடைய சக்தியை குறைப்பவை. இவற்றை என்னுடைய நலன் கருதி விட்டுவிடுகின்றேன். மனதை லேசாக்குகிறேன். நான் அன்பு கடல், சிவ பரமாத்மாவின் குழந்தை. நான் ஆத்மா, மாஸ்டர் அன்பு கடல். நான் சிவனின் சக்தி ஆவேன். நான் ஆத்மா, என்னை சுற்றியுள்ள அனைவருக்கும் தாயாக இருக்கின்றேன். என்னுடைய சக்தியினால் பாலனை செய்கிறேன். அவர்களுடைய எந்த ஒரு சமஸ்காரமும் என் மனதில் எந்த ஒரு அசைவையும் ஏற்படுத்தவில்லை. ஓம் சாந்தி. ஓகே, ஓம் சாந்தி. நம்ம பக்தியில நிறைய அம்மனுடைய பெயர்கள் எல்லாம் பார்க்கிறோம். மாரியம்மா, சூலியம்மா, காளியம்மா, கருமாரியம்மா, முத்துமாரியம்மா, பத்ரகாளியம்மா, ராஜகாளியம்மா, முண்டக்கண்ணியம்மா. சோ இந்த மாதிரி அம்மா அம்மா அம்மான்னு தான் சொல்றத பாக்குறோம். எல்லா தேவிகளையும் தாயாக பாக்குறோம், அம்மான்னு தான் அழைக்கிறோம். எல்லா சக்திகளையும் நாம அம்மான்னு தான் பாக்குறோம். பாருங்க, சக்திகள் எல்லாம் அம்மாவாக இருக்கின்றன. சக்திகள் ஆத்மாவுக்கு பாலனை தரும் தாயாக விளங்குகின்றன. பாருங்க, இப்போ புலனடக்கும் சக்தி இல்லைன்னா என்ன நடக்கும்? யாரோ ஒருத்தவங்க நம்மளை உணர்ச்சி வசப்படுற மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்க. நமக்குள்ள புலனடக்கும் சக்தி இல்லைன்னா நம்ம கோபப்பட்டுடுவோம், பதட்டமாயிடுவோம். அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு அவகுணம் வெளியே வரலாம், நம்முடைய எனர்ஜி குறையலாம். இப்ப தயாராகும் சக்தி, மனசுக்குள்ள பிடிச்சு வச்சிருக்கிற அந்த வேண்டாத விஷயங்கள், அது பழைய விஷயங்களாக இருந்தாலும் சரி, இப்பதான் நடக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, அது உள்ள போய் பிடிச்சு வச்சுக்காம நான் அதை அப்படியே விட்டுடுறேன். இதனாலையும் ஆத்ம சக்தி அதிகரிக்குது. இப்ப சகித்து கொள்ளும் சக்தி இல்லைன்னா என்ன நடக்கும்? நான் டென்ஷன் ஆவேன், நானும் 4 வார்த்தைகள் தவறாக பேசலாம். சோ இந்த மாதிரி சக்திகளை நம்ம பயன்படுத்தலைன்னா கோபம் வரும், துக்கம் வரும், வெறுப்பு வரும், வலி வேதனை எல்லாமே அனுபவமாகும். இது எல்லாமே ஆத்மாவை நாசமாக்குது. ஆத்மாங்கிறது ஒரு தெய்வீகமான எனர்ஜி. ஆத்மாங்கிறது டிவைன் பவர். ஆத்மா என்ன நினைச்சாலும் அது நடக்கும்.
ஆனா அது எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கு, தன்னுடைய ஒரிஜினல் தன்மையில இருக்கோ அதை பொறுத்துதான். நம்ம சத்தியுகத்தை பத்தி பார்க்கும் பொழுது தெரிஞ்சுக்கிட்டோம்ல. தாட் பவர்லயே நிறைய விஷயங்கள் நடக்கும். அவங்களுக்கு என்ன நடக்குமோ அதை பத்தி மட்டும்தான் சிந்திப்பாங்க. ஆத்மாவுக்கு இயற்கையே கட்டுப்படும். ஆனா இன்னைக்கு ஆத்மாவோட நிலை என்ன? சோ இத பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது, சக்திகள் தான் ஆத்மாவின் தெய்வீக தன்மையான தூய்மை, சாந்தி, அன்பு இதையெல்லாம் காப்பாற்றுகின்றன, வளர்க்கின்றன. அதனால்தான் தேவிகளை அம்மா, தாய்னு மகிமை செய்றோம். பாருங்க, துவாபர யுகத்துல எப்போ நாம அந்த ஆத்ம உணர்வை இழந்து உடல் உணர்வுக்கு வரோமோ, அப்போதான் பக்தியில இந்த தேவிகளுடைய சிலைகளை எல்லாம் வைத்து நம்ம கண் முன்னாடி வச்சாங்க. எதற்குனா ஞாபகப்படுத்துவதற்காக, இதுதான் நீ, நீதான் அது, அதுதான் நீ அப்படின்னு நமக்கு ஒரு ரியலைசேஷன் கொண்டு வரதுக்காக. நீங்க ஒரு ஆத்மா, இந்த சக்திகளும் குணங்களும் தான் உங்களுடைய ஒரிஜினல் தன்மைகள் அப்படிங்கறத நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நம்ம முன்னாடி அந்த தெய்வ சிலைகளை எல்லாம் வச்சாங்க. ஆனா நாம என்ன பண்ணோம்? நாம அந்த சிலைகளை வழிபட ஆரம்பிச்சோம். நம்முடைய வேண்டுதல்கள், நிறைய விஷயங்களை அவங்க முன்னாடி கோரிக்கைகளாக வச்சோம். பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, பக்தினாலே யாசிப்பது, பூஜிப்பது. ஆனா ஞானம் உரிமை, அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது இல்லையா? பக்தியில நமக்கு வேண்டிய வெளிப்புறமான விஷயங்களை எல்லாம் கேட்டோம். ஆனா ஞானம் உள்ள போய் பாருங்க. உள்ளுக்குள்ள உங்களுடைய சக்திகளையும் குணங்களையும் அதிகரிச்சுக்கோங்க. அப்ப வெளியில இருக்க விஷயங்கள் எல்லாம் இங்க கேட்காமலே கிடைக்கும். அப்ப ஞானம்ங்கிறது உரிமை, அதிகாரத்தை பெறுவது இல்லையா? பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, நீங்க 63 ஜென்மங்களாக பக்தி செய்து வந்தீங்க, பூஜாரியாக இருந்தீங்க, தேவிகளுக்கு பூஜாரியா இருந்தீங்க. உங்களை பூஜாரி நிலையில் இருந்து பூஜைக்குரியவராக மாற்றுவதற்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறார். எந்த ஒரு தந்தையால குழந்தைகள் யாசிப்பதை பார்க்க முடியும்? அன்புக்காக யாசிச்சோம், சுகம் சாந்திக்காக யாசித்தோம். சோ கருணை வடிவமான சிவ பரமாத்மாவுக்கு நம்ம யாசிக்கிறத சகிச்சுக்க முடியல. அதனால நமக்கு நம்முடைய பிராப்திகளை தருவதற்காக வந்திருக்காரு. அதுல முதல் பிராப்தி ஞானம். ஞானம், குணங்கள், சக்திகள் இதையெல்லாம் தருவதற்காக அவர் வந்துவிட்டார். சோ அஷ்ட கரங்களுடைய தேவி அப்படின்னா அஷ்ட சக்திகளை உடைய ஆத்மான்னு அர்த்தம். பாருங்க, இந்த சக்திகளை எல்லாம் பயன்படுத்தலைன்னா ஆத்மாவுக்கான பாலனை நின்று விடுகிறது. இப்ப பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, ஞானம், பக்தி, வைராகியம் இந்த ஆர்டர்ல தான் போகுதுங்கிறார் இந்த 5000 வருட கல்ப சக்கரம். அதாவது சத்தியுகம், திரேதா யுகம்ங்கிறது ஞானம். ஞானம் அப்படின்னா என்னன்னா, அவங்க ஞான ஸ்வரூபமாக இருப்பார்கள். நம்ம இப்ப என்ன ஞானத்தை கேட்கிறோமோ அதனுடைய பிராக்டிக்கல் வடிவமாக அவங்க இருப்பாங்க. பார்த்தோம் இல்லையா? சர்வகுண சம்பன்ன, சோலாகலா சம்பூர்ண, மரியாதா புருஷோத்தம், அஹிம்சா பரமோதரம் எல்லாம் சொல்றோம் இல்லையா? அதனுடைய பிராக்டிக்கல் வடிவமாக இருப்பாங்க. இப்ப துவாபர யுகம், கலியுகம்ங்கிறது பக்தி. சங்கம யுகம்ங்கிறது வைராகியம். வைராகியம்னா என்னன்னா, நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் மீது நமக்கு வைராகியம் வருது. அதை நாம விட்டு விடுகிறோம். நமக்கு கெடுதல் தர விஷயங்களை நம்ம விட்டுடுறோம். நம்முடைய தவறான நம்பிக்கைகளை நம்ம மாத்திக்கிறோம். இதுதான் வைராகியம். துவாபர யுகம், கலியுகம்ங்கிறது பக்தி. சோ பக்தியில என்ன நடக்குது? அஞ்ஞானம் தான் இருக்கு இல்லையா? நாம வணங்குகிற அந்த சிலைகள் ஆத்மாவுடைய சக்திகளை குறிக்கின்றன. நாம அப்படிதான் இருந்தோம். ஒவ்வொரு ஆத்மாவும் அப்படிதான். ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ளேயும் சக்திகள் இருக்கு, குணங்கள் இருக்கு. ஆனா அது நமக்கு தெரியவே இல்லைல்ல.
சோ அதனால பக்திங்கிறத பரமாத்மா அஞ்ஞானம்ங்கிறார். நிறைய தர்ம பிதாக்கள், மகானாத்மாக்கள்லாம் வந்து நமக்கு சொன்னாங்க. ஆனா நம்ம புரிஞ்சுக்கல. அதனால பக்தியில இறங்கும் கலை தான் வந்தது. 16 கலைகள்ல இருந்து நம்ம இறங்கி 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 கீழே வந்துட்டோம்ல. நம்ம கொஞ்சம் கூட யோசிச்சு கூட பார்க்கல. ஒரு மனிதர் எப்படி 8 கரங்கள் 10 கரங்களோடு இருக்க முடியும்? எப்படி ஒரு தாமரை மலர் போல ஒரு மென்மையான மலர் மீது நிக்கவோ உட்காரவோ முடியும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு கூட பார்க்கல. ஏன் வந்து சர்வ குணங்களும் நிறைந்த தேவிகள் இவ்வளவு ஒரு வயலண்டா ஒரு சண்டை போடுறாங்க? அவங்க கையில எல்லாம் ஒரு பயங்கரமான ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கவே இல்லை. ஏன்னா அஞ்ஞானம். இப்போ நமக்கு சங்கம யுகத்துல அந்த மூன்றாவது கண்ணான ஞானக்கண் திறக்கின்றது. ஞானக்கண் திறக்கிறதுனால நமக்குள்ள இருக்கிற அந்த பழைய விகார குணங்களின் மீது வைராகியம் வருகின்றது. தவறான நம்பிக்கைகளின் மீது வைராகியம் வருகின்றது. இப்போ பிரம்மா குமாரியில ஒரு நாள் முழுக்க நம்முடைய மனம் எப்படிலாம் சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் பரமாத்மா கொடுத்திருக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா காலையில அமிர்த வேளை, அந்த பிரம்ம முகூர்த்தம், அப்போ வந்து நிறைய மெடிடேஷன் பண்ணி தனக்குள்ள சக்திகளை நிரப்பி இந்த பிரபஞ்சம் முழுவதும் அந்த அதிர்வலைகளை அனுப்பணும். அதே போல நாள் முழுக்க நடுவுல கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு மெடிடேஷன் பண்றது, சமைக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, மத்தவங்களோட தொடர்புல வரும் பொழுதுன்னு குட்டி குட்டியா மெடிடேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்படி காலையில கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்து தியான பயிற்சி செய்யறோமோ, அதே போல ஈவினிங் அந்த 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் நிறைய இந்த உலகத்துக்கு பாசிட்டிவான அதிர்வலைகளை கொடுப்பது. இது வந்து சகாஷ் அப்படின்னு சொல்லுவோம். சகாஷ்னா இறைவன் கிட்ட இருந்து நமக்குள்ள சக்திகளை நிரப்பிட்டு நிறைய ஆசீர்வாதங்களை அளிப்பது. ஏன்னா உலகத்துல எல்லாருமே பக்தி பண்ற நேரம் இல்லையா? அதாவது உலகத்துல ஒவ்வொரு நாட்டுக்கும் டைம் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் அந்தந்த நாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவங்க அவங்களோட அந்த மாலை நேரத்துல பக்தி பண்ணுவாங்க. ஞானம் தெரிந்தவர்கள் மெடிடேஷன் பண்ணுவாங்க. அந்த மெடிடேஷன்ல நாம அந்த தூய்மையின் உச்சநிலையை அடைந்து எல்லோருக்கும் அவர்களுடைய சுப விருப்பங்கள் நிறைவேறட்டும், சாந்தி கேட்கிற ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கட்டும், அன்புக்கு ஏங்குற ஆத்மாவுக்கு அன்பு கிடைக்கட்டும் அப்படின்னு நாம இங்க எந்த இடத்துலயும் பூமியில ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உலகம் முழுக்க அதிர்வலைகளை பரப்ப முடியும். சோ இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய உயர்ந்த காரியங்களை பரமாத்மா நமக்கு கற்றுத் தருகிறார். சோ சக்தி இல்லைன்னா ஆத்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். பாருங்க, ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளேயும் நிறைய சக்திகள் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நமக்குள்ள சில சக்திகள் நமக்கு தெரியவே மாட்டேங்குது. சில சக்திகளை நம்ம பயன்படுத்துறதே இல்ல. சில சக்திகளை என்கிட்ட இல்லவே இல்ல அப்படின்னு நாம நம்ப ஆரம்பிச்சிட்டோம். என்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது, என்னால இவங்களோட கோஆபரேட் பண்ண முடியாது, இந்த மாதிரி நம்ம பேசும் பொழுதே அந்த நேரத்துல அந்த சக்தி வந்து கொஞ்சம் குறைஞ்சிடுது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, லைஃப் அப்படியே போயிட்டு தானே இருக்கு, என்ன ஆயிடுச்சு இப்போ, ஏதோ ஒரு சக்தி குறைவா இருக்கு, என்னால சில பேர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியல, சில பேரை சகிச்சுக்க முடியல, அதனால என்ன லைஃப் போயிட்டு இருக்குல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை வந்துடுச்சு. ஆனா சக்தி என்பது ஒரு தாய் மாதிரி. சக்தி வந்து ஒரு தாய் போல ஆத்மாவுக்கு நர்ச்சர் பண்ணக்கூடியது, பாலனை செய்யக்கூடியது. பாலனைங்கிற வார்த்தை எல்லாருக்கும் புரியுதுங்க இல்லையா? எப்படி ஒரு குழந்தைக்கு அம்மா வந்து அதற்கு வேண்டியதெல்லாம் செய்து அது மனதாலும் உடலாலும் நன்றாக வளர்வதற்கு உதவி செய்வார்களோ, அதுபோல சக்தி வந்து ஆத்மாவுக்கு தாய் போல பாலனை செய்கின்றது. இப்ப நம்ம ஏதாவது ஒரு சக்திய பயன்படுத்தலைன்னா கூட ஆத்மாவுக்கு கொடுக்கப்படுகிற பாலனை நின்றுவிடும். இந்த பாயிண்ட எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சக்தி என்பது ஆத்மாவை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவுகின்றது. ஆனா நம்ம சக்தியை பயன்படுத்தலைன்னா ஆத்மாவோட ஆரோக்கியம் முடிந்து போய்விடும், ஆத்மாவுக்கான பாலனை நின்று போய்விடும்.
சோ எப்ப நம்ம என்கிட்ட சக்தி இல்ல அப்படின்னு சொல்றோமோ, அப்ப நம்ம என்ன ஞாபகத்துல வச்சுக்கணும்னா, நாம நமக்கு கொடுக்கிற அந்த பாலனையை நிறுத்தி விடுகிறோம்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுதுங்க சிஸ்டர். இருக்கோங்க மேடம். புரியுது மேம். அதாவது ஆத்மானா அதற்குள்ள தூய்மை, அன்பு, அமைதி, ஆனந்தம், சுகம் இதெல்லாம் இருக்கணும். இப்போ சக்திகள் இல்லைன்னா இந்த குணங்கள்லாம் போயிட்டு கோபம், வெறுப்பு, பொறாமை இதுதானே வரும். அப்போ அதெல்லாம் வந்ததுன்னா ஆத்மா ஒரு பியோர் எனர்ஜி மாறி போயிடுது இல்ல. அப்ப அது ஆத்மாவுக்கு கெடுதல் தானே. அப்ப சக்திகள் இந்த தூய்மையற்ற இந்த குணங்கள் வெளிப்படாம காப்பாற்றுது அப்படின்னா அது பாலனை கொடுப்பது தானே. ஆத்மாவுக்குள்ள இருக்க வேண்டிய தூய்மை, அன்பு, அமைதி, ஆனந்தம் இதெல்லாம் அதிகரிக்குது அப்படின்னா அது பாலனை தானே. எப்ப நம்ம இந்த சக்திகளை பயன்படுத்தல, இல்ல என்கிட்ட சக்தி இல்லைன்னு சொல்றோமோ, அப்பொழுதே நாம நமக்கு கிடைக்க வேண்டிய பாலனையை நிறுத்திடுறோம்னு அர்த்தம். இது ரொம்ப டேஞ்சரஸ் தானே. டேஞ்சரஸா இல்லையா? ஆமா மேடம். இப்ப பாருங்க, ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றும் பொழுதுதான் அது நல்லா வளரும். இப்ப தண்ணி ஊற்றுறதை நிறுத்திட்டா என்ன ஆகும்? பட்டு போயிடும்ல. அது போலதான் சக்திகள் ஆத்மாவுக்கு பாலனை தருகின்றன. இப்ப பாருங்க, ஒரு அம்மா குழந்தைக்கு அந்த பாலனை தராங்க. இப்போ ஒரு குழந்தை அம்மா இல்லாம இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மாவோட பாலனை, அம்மாவோட அந்த நிபந்தனையற்ற அன்பு, அதுல இருந்து அது வஞ்சிக்கப்படுது இல்லையா? சோ சக்திகள் கூட நம்முடைய தாய் போன்றவை. இப்போ சக்தின்னு நம்ம சொல்லும் பொழுது கோவில்ல வச்சிருக்க சிலைய பத்தி சொல்லல. சோ அந்த கோவில்ல இருக்க அந்த தேவி தான் என்னை பாதுகாக்கணும், அந்த தேவி தான் எனக்கு பாலனை தராங்க அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்லல. அந்த சிலை என்பது ஆத்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சக்திகளின் அடையாள சின்னம். ஆத்மாவுக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக குணங்களின் அடையாள சின்னம். இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதுங்களா? புரியுது மேடம். அப்ப துவாபர யுகத்துல சில நல்ல விஷயங்களை சொல்றதுக்காக ஒரு கதைகளாக உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த கதைகளை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்ப நம்ம டே 6 பாக்குறோம்ல, டே 7 வரும்போது ஒரு உதாரணமாக நம்ம சங்கர் அண்ட் பிள்ளையார் எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஒரு 2 உதாரணம் பார்த்தாலே நீங்க எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்க முடியும். நீங்க அந்த கதைகள் எல்லாம் கூட நீங்களே மனசுல யோசிச்சு பாருங்க, அந்த கதைகள் மூலமா நமக்கு என்ன செய்தி கொடுத்தாங்க அப்படின்னு. ஓகேவா? ஓகே. சோ கோவில்ல இருக்கக்கூடிய இப்ப யாராவது 8 கை 4 கையோடு இருக்க முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? முடியாது. முடியாது முடியாது. சிஸ்டர். ஆமா. அப்ப அந்த கதைகள் எல்லாமே துவாபர யுகத்திலிருந்து உருவாக்கப்பட்டவை. இதன் மூலமாக நமக்கு ஏதோ செய்தி சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கதைகளை அப்படியே எடுத்துட்டீங்கன்னா கூட அதுல உண்மையா பாசிட்டிவ் மெசேஜ் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா பக்தி கூட ஆரம்பத்துல சதோ பிரதானமாக இருந்து அந்த ரஜோ தமோ நிலைக்கு வந்துடுச்சு. பக்தியில கூட ரொம்ப அந்த வயலன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை தானே காமிக்கிறாங்க. அதாவது இந்த சிலைகள் எல்லாமே ஆத்மாவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வீக குணங்களின் அடையாள சின்னம் தான். சோ ஒவ்வொரு சக்தியும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு சக்தியும் நமக்கு தாயாக விளங்குகின்றன. அதனால எப்பொழுதுமே எனக்கு தாய் இல்ல அப்படின்னு சொல்லிடாதீங்க. அதாவது எனக்குள்ள சக்தி இல்ல அப்படின்னு சொல்லிடாதீங்க. அந்த சக்திகளை வெளியே கொண்டு வாங்க. அந்த சக்தி நம்மை பாலனை செய்யும். நாமன்னா என்ன? ஆத்மாவை. சோ நம்மையும் பாலனை செய்யும், நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் பாலனை செய்யும். எந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்கிற சக்திகளை நாம வெளிக்கொண்டு வருகிறோமோ அந்த அளவுக்கு அது நம்மை மட்டுமல்ல, நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் பாலனை கொடுக்கும். ஏன்னா நாம ஒரு விஷயத்தை சகித்து கொண்டு விட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி போகுது இல்லையா? சோ நாம ஸ்திரமாக இருக்கிறோம் அப்படின்னா அது மத்தவங்களுக்கும் நன்மை தானே கொடுக்குது. அதனாலதான் சக்திகளை தாயாக கருதுகிறார்கள். ஏன்னா அது சக்திகள் சக்திகளை பயன்படுத்துறவங்களையும் மற்றவர்களுக்கும் அவர்கள் மூலமாகவே பாலனை கொடுக்கின்றது. இப்ப பாருங்க, நதிகளை எல்லாம் தாயின்னு தானே சொல்றாங்க.
இந்த கதைகள்லாம் பாத்தீங்கன்னா மகாபாரத கதையில எல்லாம் கங்கை வந்து அந்த ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் அவர்களுக்கு குழந்தை பிறந்ததாகவும் இப்படி எல்லாம் சொல்றாங்க. நதிங்கிறது தண்ணீர், அது 5 தத்துவங்களில் ஒன்று. அது எப்படி ஒரு மனிதரை கல்யாணம் பண்ணிக்க முடியும், குழந்தை பிறக்க முடியும்? சொல்லுங்க, சாத்தியமா இதெல்லாம்? சாத்தியம் இல்லை சிஸ்டர். இதுதான் மாயை பண்ற வேலை. நான் இத்தனை நாளா இப்படிதானே கேட்டுட்டு இருந்தேன், இத்தனை நாளா நான் இதை தானே நம்பிட்டு இருந்தேன், நான் அதை விட மாட்டேன் அப்படின்னு மாயை தொல்லை பண்ணுது. ஓகேவா? சோ இந்த நதிகளை எல்லாம் ஏன் தாயாக கருதுகிறார்கள்னா, நதி எந்த இடத்துல ஓடுதோ அந்த இடத்துல செழிப்பு இருக்குல்ல, அந்த இடத்துல மனிதர்களுக்கு அந்த பாலனை கிடைக்குது இல்ல, அந்த பாலனை கொடுக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம தாயா சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இயற்கை அன்னை, காவிரி அன்னை, அப்படிதானே சொல்றோம். சோ இப்ப பாருங்க, நாட்டை கூட என்ன சொல்றாங்க? தாய் நாடு. அப்படின்னா இந்த நாட்டின் மீது நமக்கு அன்பு இருக்கணும், அக்கறை இருக்கணும். நாட்டுப்பற்றுன்னு என்ன சொல்ல வராங்க? தேச துரோகம் பண்ணக்கூடாதுங்கிற அர்த்தத்தினாலதான் அப்படி சொல்றாங்க. சோ பாலனை தரக்கூடிய அந்த குணம் தான் தாய். அதனால்தான் தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை. இன்னைக்கு உலகத்துல பாருங்க, எத்தனை தாய்கள் வந்து, மனித தாய்கள் என்னெல்லாம் பண்றாங்க? குழந்தைங்களை போட்டு அடிக்கிறாங்க தன்னுடைய சுயநலத்துக்காக. அஹ், சில பேர் குழந்தைய பிறந்த உடனே கூட கை விட்டுடுறாங்க. சோ தாய்ன்னு சொல்றது வந்து அந்த மனித உடலை இல்ல, அந்த தாய்மை என்ற குணம், அந்த பாலனை கொடுக்கின்ற அந்த குணம், சகித்து கொள்கின்ற அந்த குணம். அதனால்தான் தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை. அப்ப இந்த சக்திகள் எல்லாமே தாய் போன்றவை. ஓகேங்களா? இப்ப நாம வந்து ஆரம்பத்துல இந்த பவர் டு டீடாச், அதாவது சாட்சியாக இருந்து பார்க்கும் சக்தி, விலகி இருக்கும் சக்தின்னு சொல்றோம், புலனடக்கும் சக்தி பத்தி பார்த்தோம். சோ எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் அந்த சூழ்நிலையோட எனர்ஜி என் மேல எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த கூடாது அப்படின்னு நம்ம அந்த ஒரு சக்தியை பயன்படுத்தும் பொழுதே நமக்கு அந்த நடந்த விஷயத்தை உடனே விட்டு விடுவதற்கான ஒரு சக்தி கிடைச்சிடுது. சின்ன சின்ன விஷயங்கள், பழைய சம்பவங்கள், மனிதர்களுடைய நடத்தை, இது எல்லாமே நம்ம மனசுல நாம வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறோம், லெட் கோ பண்ணிடுறோம். குற்ற உணர்ச்சி, கோபம், சுயத்தின் மீது கூட கோபம் எல்லாம் இருக்கும், அதையெல்லாம் கூட நம்ம பிடிச்சு வச்சுக்கல, எல்லாத்தையும் நாம விட்டுடுறோம். அப்போ இந்த சக்தி வரும் பொழுதே நமக்கு சகிக்கும் சக்திங்கிறது ரொம்ப இயல்பாக வர ஆரம்பிச்சிடுது. எப்பொழுதுமே நாம வந்து பழைய விஷயங்கள்ல இருந்து கத்துக்கணும், பழைய விஷயங்களிலிருந்து நம்ம பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதோட அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடணும், அதை மறுபடியும் மறுபடியும் ரீவிசிட் பண்ணக்கூடாது, விட்டுடணும், லெட் கோ, ஃபுல் ஸ்டாப். அப்ப வந்து நமக்கு சகிக்கும் சக்திங்கிறது ரொம்ப நேச்சுரலாக வர ஆரம்பிச்சிடுது. அதாவது ஒரு வேற வழி இல்லாம நான் சகிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வராம சகிப்புத்தன்மைங்கிறது ரொம்ப இயல்பாக வந்து விடுகிறது. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? எத்தனை தடவை சகிச்சுக்கிட்டோம், எத்தனை பேரை சகிச்சுக்கிறோம், எதையெல்லாம் சகிச்சுக்கிறோம்னு நம்ம கவுண்டிங் பண்றோம். அப்படின்னா அது சக்தியாக நமக்கு செயல்படலன்னு அர்த்தம். நான் இதை சகிச்சுக்க வேண்டியிருக்கு, அதை சகிச்சுக்க வேண்டியிருக்கு, இது மாதிரி நம்ம சகித்துக்கொள்ள வேண்டி இருக்காது. சகித்துக் கொள்வதுங்கிறது இயல்பாக மாறிவிடும். ஆனா அது எப்ப நடக்கும்னா, எப்ப நாம வந்து சாட்சியா இருந்து பாக்குறோம், எப்ப வந்து பழைய விஷயங்கள் எல்லாம் லெட் கோ பண்றோமோ, அப்ப வந்து சகிப்பு தன்மைங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஆகி விடுகிறது. இத பத்தி நம்ம கடைசி 2 வகுப்புகள்ல பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த அஷ்டசக்திகள் கிளாஸ வந்து நீங்க தொடர்ந்து கேட்டுட்டு வரீங்களா? நடுவுல 1-2 கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னைக்கு என்ன சொல்றோமோ அதெல்லாம் புரியாது. அதை வரிசையா கேட்டுட்டே வாங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப அடுத்தது வந்து நம்ம இந்த 3 சக்திகள் பார்த்தோம் இல்லையா? இந்த புலனடக்கும் சக்தி, வேண்டாததை விட்டுவிடும் சக்தி, அதாவது தயாராகும் சக்தி, 3வது சக்தி சகித்துக் கொள்ளும் சக்தி. இந்த 3 சக்திகளும் நமக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது அந்த 4வது சக்தியான ஏற்றுக்கொள்ளும் சக்தியும் இயல்பாகவே வெளியே வர ஆரம்பிச்சிடும். இதுதான் பவர் டு அக்செப்ட். இன்னைக்கு பாருங்க, ஆத்மா அந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கு, அதற்குள்ள அத்தனை இச்சைகள் இருக்கு. இந்த இச்சைகளுக்கு, ஆசைகளுக்கு ஒரு முடிவே இல்லாம போயிடுச்சு. அது சாப்பிடுற விஷயமா இருக்கட்டும், குடிக்கிற விஷயமா இருக்கட்டும், உடுத்திக்கிற விஷயமாக இருக்கட்டும்,
அந்த இச்சைகளுக்கு ஒரு முடிவே இல்லை. இன்னும் 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 வெரைட்டி, இன்னும் வேற மாதிரி, சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கு. வாங்குவது அப்படின்னு பார்த்தா வாங்கி 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 வீடு முழுக்க நிரப்புறோம். அதே போல ஏதாவது சாதிக்கணும், சாதிப்பது தவறு இல்ல, ஆனா எதற்காக அதை செய்யறோங்கிறது முக்கியம் இல்ல. என்னோட இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சியை அனுபவம் செய்வதற்காக நான் சாதிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு வந்து புகழ் கேட்கணும், என்னை யாராவது பாராட்டணும். இந்த மாதிரி எத்தனை எத்தனை இச்சைகள், இதெல்லாம் வந்து நெவர் எண்டிங்கா இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா எதிர்பார்ப்புகள் அதிகமாயிடுச்சு. இந்த எதிர்பார்ப்புகளுக்கும் முடிவே இல்லை. எல்லார் மீதும் எதிர்பார்ப்பு, எல்லா விஷயத்திலும் எதிர்பார்ப்பு, எல்லா சூழ்நிலைகள் மேலேயும் எதிர்பார்ப்பு. இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் இவங்க பேசணும், இப்படிதான் அவங்க நடந்துக்கணும், இப்படி நடக்க கூடாது. இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நம்ம என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா, இந்த எதிர்பார்ப்புகள்ன்றது கூட நார்மல் தானே, அது எப்படி எதிர்பார்க்காம இருக்க முடியும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இந்த எதிர்பார்ப்புகளோட லிஸ்ட் கூட ரொம்ப பெருசாயிடுச்சு. ஆனா பாருங்க, எந்த அளவுக்கு நமக்குள்ள எதிர்பார்ப்புகள் இருக்கோ அந்த அளவுக்கு ஆத்ம சக்தி குறையும். எந்த அளவு நமக்குள்ள எதிர்பார்ப்புகள் இருக்கோ, ஏன்னா எதிர்பார்ப்புகள்ன்றது வெளியே இருக்குது இல்ல. இவங்க இப்படி எனக்கு தரணும், இவங்க ஏதோ ஒருத்தவங்க இப்படி செய்யணும், இப்படி நடந்துக்கணும் அப்படின்னா அதுல எனக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்குல்ல. அந்த எனக்கு, அந்த ஆத்மாவுக்கு வேண்டிய சுகம், சாந்தி, மகிழ்ச்சி, அன்பு, சோ இது எல்லாமே நம்ம வெளியில இருந்து தேடுறோம். அதனாலதான் எதிர்பார்ப்புகள் வருது. அப்போ உள்ள தேடி அதை அதிகரித்தா ஆத்ம சக்தி அதிகரிக்கும். ஆனா வெளியே தேடி அதை நிரப்பிக்க ட்ரை பண்ணும் பொழுது நம்ம சக்திகளை, குணங்களை பயன்படுத்தல. எப்போ வந்து சக்திகளை, குணங்களையே பயன்படுத்தலையோ அப்ப ஆத்ம சக்தி குறையும். சோ நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கிறோம்? மனிதர்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும், மத்தவங்க என் கூட ஒத்துழைப்பு தரணும், மத்தவங்க எனக்கு அன்பு தரணும், என் மனசுல நிம்மதி மத்தவங்க தான் ஏற்படுத்தணும், எனக்கு சந்தோஷத்தை மத்தவங்க தான் தரணும். இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு மனிதர்கள் என்ன பண்றாங்க? கம்பேர் பண்றாங்க, ஒருத்தர் ஒருத்தர் கம்பேர் பண்றாங்க. அதுலயும் குறிப்பா பெண்கள், அந்த சகோதரிகளாக இருந்தா பாருங்க, அந்த திருமணமான உடனே அக்காக்கு பாரு எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காங்க, எப்படிப்பட்ட ஃபேமிலி கிடைச்சிருக்கு, அவங்களோட பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்கு. இந்த மாதிரி அக்கா தங்கைங்களுக்குள்ள நிறைய அந்த கம்பாரிசன், காம்படிஷன், பொறாமை, சிஸ்டர்ஸ்னு சொல்லலாம், இல்ல சிஸ்டர் இன் லாஸ் கூட சொல்லலாம். அவங்க லைஃப பாக்குறது, அவங்க ஹஸ்பண்ட் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, அவங்க வீட்டுல எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆபரேஷன் இருக்கு, அவங்க குழந்தைங்க என்னெல்லாம் கத்துக்கிறாங்க, அவங்க எப்படி வாழ்றாங்க. சோ அதை பார்த்து என்னோட ஹஸ்பண்டும் எனக்கு கோஆபரேட் பண்ணணும், என் குழந்தைங்க அவங்க குழந்தை மாதிரி இருக்கணும், இப்படி படிக்கணும், அப்படி படிக்கணும். சோ இது எல்லாமே எதிர்பார்ப்புகள். அதாவது நாம நம்ம நம்ம வீட்ல இருக்கிற விஷயங்களை சரி பண்ணிக்கிறோம், இம்ப்ரூவ் பண்றோம், அதெல்லாம் ஓகே. ஆனா கம்பேர் பண்ணி அந்த எதிர்பார்ப்பது அப்படிங்கிறது சரியா தவறா, என்ன நினைக்கிறீங்க? கம்பேர் பண்ணி எதிர்பார்ப்புகளை வளர்ப்பது சரியா தவறா? தவறு சிஸ்டர். தவறுப்பா. ஆஹ் அதனாலதான் இங்க வந்து இந்த ஏற்றுக்கொள்ளும் சக்தி என்பதும் எதிர்பார்ப்புகளும் ஒன்றுக்கொன்று எதிரானவை. இப்ப ஆப்போசிட் சொல்றோம்ல, மேலேனா கீழே, இந்த மாதிரி அந்த ஆப்போசிட்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா. அதே போல ஏற்றுக்கொள்ளுதலும் எதிர்பார்ப்புகளும் எதிர்ச்சொல். அக்செப்டன்ஸும் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் எதிர்ச்சொல். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுதுப்பா. இப்ப பாருங்க, எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. நாம வந்து நம்முடைய பெஸ்ட் என்னவோ அதை கொடுக்க முயற்சி பண்ணணும். நாம நம்முடைய அந்த கெப்பாசிட்டிய, நம்முடைய தகுதியை வளர்த்து கொள்ளலாம். நாம வந்து நமக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் இருக்கலாம். ஆக்சுவலா போட்டிங்கிறது கூட தவறான வார்த்தை தான். நான் முன்னாடி இருந்ததை விட இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும், நான் முன்னாடி இருந்ததை விட இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது கரெக்ட். ஆனா மற்றவர்களை பார்த்து அந்த கம்பாரிசன் பண்ணி
அப்ப வந்து உள்ள வந்து அந்த நெகட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு பொறாமை வருது, காம்படிஷன் வருது. அந்த கம்பாரிசன் பாருங்க எவ்வளவு நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வருது. இப்ப நம்ம ஒருத்தருக்கு அட்வைஸ் கொடுத்தா கூட அங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அட்வைஸ் கொடுக்கணும். நான் இப்ப இவங்களுக்கு சொல்லிட்டேன், இவங்க அதை செய்தாகணும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு கூட இருக்கக்கூடாது. பகவத்கீதையில கூட என்ன போட்டிருக்கு? கடமையை செய், பலனை எதிர்பாராதே. ஏன் பலனை எதிர்பார்க்க கூடாது? சொல்லுங்க, ஏன் பலனை எதிர்பார்க்க கூடாது? அதான் சுயநலம் இல்லாதது. பலனை எதிர்பார்த்தால் அது சுயநலமா? ஓகே, அப்புறம் வேற ஏதாவது காரணம் தோணுதா? அது தானா கிடைக்கும் மேடம். அது நமக்கு ஆமா, நம்ம என்ன கடமை செய்யறோமோ, கர்மத்தை செய்யறோமோ அதற்கான பலன் தானாக கிடைக்கும். ஆனா சில சமயம் நம்ம செய்யற கர்மம் பல ஃபேக்டர்ஸோட சேர்ந்து இருக்கும், பல காரணிகள் அதுல இருக்கும். நம்முடைய ரோல் வந்து நம்முடைய கர்மத்தை செய்வது மட்டும்தான். அதுல பல விஷயங்கள் அஃபெக்ட் ஆகும்னா அதற்கேற்ற மாதிரி ரிசல்ட்லயும் டிஃபரன்ஸ் வரும். அப்ப நம்ம பலனை நினைச்சுக்கிட்டே நம்ம கர்மத்தை செய்ய முடியாது. அப்ப உள்ள வந்து அந்த எதிர்பார்ப்பு என்ன கொண்டு வரும்னா, இது நடக்குமா நடக்காதா, இதை நான் சரியா செய்வேனா மாட்டேனா, ஒருவேளை நடக்கலைன்னா என்ன நடக்கும், இப்படிலாம் நம்ம நினைக்க ஆரம்பித்தாலே நம்முடைய கர்மத்தில் அந்த அந்த ஃபோர்ஸ், அந்த எஃபெக்டிவ்னஸ் போயிடும். அதனால்தான் கடமையை செய், பலனை எதிர்பாராதே. பலனை மனசுல வச்சுக்காம நம்ம கர்மத்தை செய்தாலே அதுவே ஆட்டோமேட்டிக்கா அதற்கான பலனை கொண்டு வந்து விடும். அதனால்தான் என்ன சொல்றோம்? எதிர்பார்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுதலாக மாற்றி விடுங்கள். இன்னைக்கு இன்னும் போக போக அந்த அக்செப்டன்ஸ்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். சோ இந்த இச்சைகள், ஓகே, சோ இச்சைகளை வந்து சுப பாவனையாக, சுப விருப்பங்களாக மாற்றி விடுங்கள். சோ நம்ம குழந்தை மேலேயோ இல்ல நம்ம யார் மேலேயோ இச்சைகளை வைப்பதற்கு பதிலாக பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் கிரியேட் பண்ணலாம், ஆசீர்வாதங்கள் கிரியேட் பண்ணலாம். ஆனா எதிர்பார்ப்புகளோ இச்சைகளோ வைக்க கூடாது. இப்ப நாம வந்து இந்த ஞானத்தின் படிப்பை நம்ம வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம், தியான பயிற்சி செய்யறோம். இதை செய்யும் பொழுதே அந்த எதிர்பார்ப்புகள் குறைய ஆரம்பிச்சிருக்கும். யாராவது கவனிச்சிங்களா? இப்ப நம்ம ஒரு 50 டேஸா வந்து தொடர்ந்து இந்த ஆன்மீக படிப்பு படிக்கிறோம், தியான பயிற்சி எல்லாம் செய்யறோம். உங்களுக்குள்ள அந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது குறைவதை நீங்க அனுபவம் பண்றீங்களா? கவனிச்சீங்களா? பண்றோம் சிஸ்டர். அதான்ப்பா, எதிர்பார்ப்புகள்லாம் குறைவாதான் இருக்குதுங்க. ஆஹ் ஆஹ் இந்த ஆன்மீக ஞானம்ங்கிறது ஆத்ம சக்தியை அதிகரிக்குது. அதனால நமக்கு ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஏற்றுக்கொள்ளுதல்னா என்ன? முதல்ல நம்ம வந்து அந்த ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிறத சரியான அர்த்தத்துல புரிஞ்சுக்கணும். அதாவது ஏற்றுக்கொள்ளுதல்னா என்ன தவறா நடந்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன், அது அப்படியே நடக்கட்டும், நான் எதுவுமே பேச போறது இல்ல, சைலண்டா இருக்க போறேன், அந்த சிச்சுவேஷன் அப்படியே இருந்துட்டு போகட்டும், மனிதர்கள் அவங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சுட்டு போகட்டும். இது கிடையாது ஏற்றுக்கொள்ளுதல். சில பேர் ஏற்றுக்கொள்ளுதல்னா இதுதான் நினைச்சுக்கிறாங்க, ஆனா அது தவறு. இந்த மாதிரி நம்ம நினைச்சோம்னா குடும்பத்தை எப்படி நடத்த முடியும்? ஒரு குடும்பமோ ஆபீஸோ இல்ல இந்த உலகமே கூட இந்த மாதிரி நினைச்சா நடக்கவே முடியாது, அது சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது. அப்போ ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னா என்ன? அதாவது விஷயங்கள் விதவிதமாக வரும், பலவிதமான சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். மனிதர்களோட பிஹேவியர், அவங்களோட சுபாவங்கள், சமஸ்காரங்கள் அதெல்லாம் கூட விதவிதமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம கண் முன்னாடி தெரியும், நம்ம பார்ப்போம், நம்ம அதை கரெக்டா புரிஞ்சுப்போம். ஆனா அதை நம்ம சரி பண்ணணும். ஆனா அதை எப்படி சரி பண்ண முடியும்? ஒரு தவறான விஷயம், ஒரு சூழ்நிலை சரியா இல்ல, ஒரு மனிதர்களுடைய பிஹேவியர் சரியா இல்ல, அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். ஆனா எப்ப கரெக்ட் பண்ண முடியும்னா, அவங்க செஞ்சதை நம்ம மனசுல வச்சு நிறைய வீணான எண்ணங்களை ஏற்படுத்தாமல் இருந்தால். பாருங்க, சில விஷயங்கள் வந்து கரெக்ட் பண்ண முடியும், சில விஷயங்கள் கரெக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அது வந்து நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்லாம இருக்கும். சோ அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? சோ கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயங்களை நம்ம சரி செய்யணும்னா மனசுல அதை பற்றிய வீணான எண்ணங்களை ஏற்படுத்த கூடாது. அதே போல சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டிலேயே இருக்காது, அந்த விஷயங்களை
நாம முழு மனசோட ஏத்துக்கணும். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? புரியுதுப்பா. ஓகே. இப்போ வந்து அதாவது ஓகே, அதாவது ரெண்டு விஷயம்தான். ஒன்று வந்து சூழ்நிலைகள், இன்னொன்னு வந்து மனிதர்களுடைய நடவடிக்கைகள். இது ரெண்டு தான். ஓகேவா? இப்போ இந்த சூழ்நிலைகளும் சரி, மனிதர்களுடைய நடவடிக்கைகளும் சரி, சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும், நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். சிலதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. அப்போ நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களை நம்ம மனசுல போட்டு இது எப்படி நடக்கலாம், அது எப்படி செய்யலாம் அப்படின்னு எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடாது. இது என் கண்ட்ரோல்லயே இல்ல, இதை நான் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்போ இதெல்லாம் கூட டீட்டெயில்ஸ் இனிமே வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயங்களை ஸ்டாப் ஸ்டாப் திங்கிங் அபவுட் தட். அதே போல நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயங்களை அதையும் மனசுல போட்டு இது எப்படி நடந்துக்கலாம், அது எப்படி நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காம என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ அந்த பிரச்சனைகளும் அந்த மனிதர்களோட நடவடிக்கைகளும் நம்ம மனசுக்குள்ள வீணான எண்ணங்களாக வரக்கூடாது அப்படின்னு சொன்னோம். புரியுதுங்களா? இது இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இப்ப தெரிஞ்சுப்போம். ஓகேவா? இப்போ வந்து இந்த ஏற்றுக்கொள்ளும் சக்தி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை எப்படிலாம் கொண்டு வர்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது பிரச்சனைகள் வருது, ஆனா பிரச்சனைகள் வெளியே தான் இருக்கு. அது ஒரு சூழ்நிலையாகவோ அல்லது ஒரு மனிதர் மூலமாகவோ வருது. அப்ப அந்த பிரச்சனைகள் வெளியே இருக்கிறது வெளியிலேயே இருக்கட்டும், அதை மனசுக்குள்ள கொண்டு வராதீங்க. பிரச்சனைகளை பத்தி நாம நெகட்டிவான எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடாது. நிறைய கேள்விகள் வருது இல்ல, ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் இந்த சூழ்நிலை வந்தது, என்ன ஆகுமோ தெரியலையே, இது இப்படியே போகுமா, அடுத்தது என்ன பண்ணுவாங்க, அடுத்தது என்ன வரும், இது போல நிறைய நெகட்டிவ் எண்ணங்களை ஏற்படுத்துகிறோம். ஏன் இந்த மாதிரி நமக்குள்ள நிறைய கேள்விகள் வருதுன்னா, நாம நிறைய எதிர்பார்ப்புகள் உள்ள வச்சிருக்கிறோம். நம்ம கிளாஸ்ல பார்த்தோம்ல, அந்த விருத்தி அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன போட்டோம், எதிர்பார்ப்புகள். உள்ள நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஒரு சூழ்நிலை மீது சில எதிர்பார்ப்புகள், மனிதர்கள் மீது நிறைய எதிர்பார்ப்புகள். அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழ்நிலையோ அந்த மனிதர்களுடைய நடவடிக்கையோ இல்லை. அப்ப நமக்குள்ள நிறைய கேள்விகள் வர ஆரம்பித்து விடுகிறது. அதனால்தான் எதிர்பார்ப்புகள் இருந்தாலே கண்டிப்பா மனசு டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா எதிர்பார்ப்புகளுக்கு அனுசாரமா, எதிர்பார்ப்புகளுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி அந்த சூழ்நிலையோ மனிதர்களோ நடந்துக்கலன்னா உடனே உள்ள நிறைய கொந்தளிப்புகள் உருவாகும். சோ இந்த மாதிரி மனசுல கொந்தளிப்புகள் ஏற்படும் பொழுது நமக்குள்ள, கொந்தளிப்புனாலே நெகட்டிவ் எனர்ஜி தானே. சோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த சூழ்நிலைக்கு போகும், அந்த மனிதர்கள் கிட்ட போகும். முதல்ல நமக்குள்ள கிரியேட் ஆகும், அதற்கப்புறமா நம்ம கிட்ட இருந்து மத்தவங்களுக்கு போகும். அப்போ இப்ப இருக்கிற அந்த பிரச்சனை பாருங்க, இப்ப என்ன சைஸ்ல இருக்கோ அதை விட அது அதிகமாயிடும். இப்போ ஒருத்தவங்க தவறா நடந்துக்கிறாங்க, அவங்களுக்குள்ள தவறான குணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா நம்ம மனசுக்குள்ள நிறைய கேள்விகள், வீணான எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்கள் ஏற்படும் பொழுது அந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த மனிதர்கள் கிட்ட போயிட்டு, இப்ப அவங்களுக்கு ஒரு 50% கெட்ட பிஹேவியர் இருக்குன்னா அது 50ங்கிறது 60, 70 இன்க்ரீஸ் ஆகும். சோ இப்ப இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சு பாருங்க, அதற்கு நாம ரெஸ்பான்சிபிள் ஆயிடும். நம்ம பிரச்சனைகளை இன்னும் அதிகமாக்கிடுவோம். அந்த மனிதர்கள் கிட்ட இருக்கிற கெட்ட குணத்தை நாம நம்முடைய எண்ணங்கள் மூலமாகவே அதிகரித்து விடுவோம். என்ன சொல்றோம் நாம, வேர் அவர் அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ், வேர் எனர்ஜி ஃப்ளோஸ் இட் க்ரோஸ். அதாவது நம்முடைய கவனம் எதன் மீது போகுதோ அங்க ஆத்ம சக்தி போகுது. எங்க ஆத்ம சக்தி போகுதோ அந்த விஷயம் அதிகமாகும். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுது மேம். உள்ள வந்து கேள்விகள் இருக்கிறதுனால, அதை பற்றி சிந்திக்கிறதுனால நம்முடைய எனர்ஜி அந்த பிரச்சனை கிட்ட போகுது, அந்த பிரச்சனையை அதிகமாக்குது. மத்தவங்களோட பிஹேவியர் பத்தி நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கிறதுனால நம்முடைய எனர்ஜி அவங்க கிட்ட போகுது, அவங்க கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி இன்னும் அதிகமாகுது. இதுதான் வந்து ஏற்றுக்கொள்வதற்கான அவசியம். அதே ஏற்றுக்கொண்டு விட்டோம்னா நாம அந்த பிரச்சனைகளை பத்தி யோசிக்க மாட்டோம், அவங்க கிட்ட இருக்கிற அந்த தவறான விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டே இருக்க மாட்டோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா தீர்வுகளை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த சூழ்நிலை இப்படி இருக்கின்றது, இப்பொழுதே இந்த மனிதரின் சுபாவம் இப்படித்தான் இருக்கு, இதை நான் ஏத்துக்கிறேன், அவ்வளவுதான்.
இந்த லைனை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சூழ்நிலை வந்திருக்குப்பா, அது நல்ல சூழ்நிலை இல்ல, ஒரு பிரச்சனையான சூழ்நிலையா இருக்கு. அத அப்படியே ஏத்துக்கோங்க. அப்போ உள்ள கேள்விகள் வராது. அதே போல ஒரு மனிதர்கிட்ட சில தவறான சுபாவம் இருக்குன்னா, இவர்கிட்ட இன்னைக்கு இந்த சுபாவம் இருக்கு, இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிறது தான் முதல் ஸ்டெப். அப்ப ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் அந்த விஷயத்தை பத்தி நம்ம அடிக்கடி சிந்திச்சுட்டே இருக்க மாட்டோம். இவங்க கிட்ட இந்த குணம் இருக்கு, இவங்க இப்படி பண்றாங்க, அவங்க அப்படி பண்றாங்க அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் திங்கிங் வராது. அதே போல அந்த பிரச்சனையை பத்தியும் நம்ம இந்த பிரச்சனை இப்படி வந்திருக்கு, அப்படி வந்திருக்கு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அதை குறித்து நிறைய வீணான நெகட்டிவ் எண்ணங்களை நாம உருவாக்க மாட்டோம். இதற்கு ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் வந்து இறைவனிடம் அதை சமர்ப்பணம் செய்து விடுங்கள். அப்ப இறைவன் கிட்ட அந்த விஷயத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டோம்னா நமக்குள்ள அந்த வீணான நெகட்டிவான எண்ணங்கள் வராது. சோ இப்ப இன்னமும் அடுத்தடுத்த ஸ்டெப்லாம் இருக்கு, அப்போ உங்களுக்கு முழுமையா புரியும். அதாவது உள்ள வந்து அது எப்படி அவர் இருக்கலாம், எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலாம், இப்படி நம்ம ஏற்கனவே அப்படிதான் இருக்கிற விஷயங்களை நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். அதுதான் ஆல்ரெடி அப்படிதானே இருக்கு, அப்புறம் ஏன் அப்படி வந்தது, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, இது கேட்கறதுனால என்ன பிரயோஜனம்? இப்படி உள்ள கேள்விகள் கேட்காம அந்த விஷயங்களை அது எப்படி இருக்கோ அப்படியே ஏத்துக்கிட்டோம்னா மனசுனால அடுத்து இதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சிந்திக்க முடியும். ஏன்னா மனசு வந்து தெளிவா சிந்திக்கணும்னா டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. ஏன்னா மனம் புத்தி இணைந்து செயல்படணும்ல. புத்தி தெளிவா இருக்கணும்னா மனசு வந்து சாந்தமா இருக்கணும். மனசுக்குள்ள எப்படி இப்படி நடக்கலாம், ஏன் இப்படி இவங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரி கேள்விகள் வந்தா அவங்க இப்படி செய்யறாங்களே அதை எப்படி சரி பண்ணலாம், இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குள்ள புத்தி போகவே போகாது. ஏன்னா இது கிளட்டர்டு மைண்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு குழப்பமான மனசு. யாராவது அதற்கான விஷயங்களை தீர்வுகளை சொன்னா கூட உள்ளேயே போகாது. அது கவனிச்சிருக்கீங்களா? அதாவது நம்ம விஷயத்துல நமக்கு குழப்பம் இருக்கும், மத்தவங்க சொல்லும் போது நம்ம தெளிவா இருக்கும், ஏன்னா டீட்டாச்சா இருக்கும்ல. அதாவது உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க, எங்க வீட்டுல இவங்க இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்குறாங்க. அவங்க சொல்லும் பொழுதே உங்களுக்கு புரியும் இவங்க இந்த மாதிரி பேசி இருக்கணும், இவங்க இந்த மாதிரி பேசி இருக்க கூடாதுன்னு. அதை நீங்க சொல்ல கூட முயற்சி பண்ணுவீங்க, ஆனா அதை அவங்க கேட்கவே மாட்டாங்க. கேட்டா கூட உள்ளேயே போகாது. கவனிச்சிருக்கீங்களா? கவனிச்சிருக்கோம் சிஸ்டர். கவனிச்சிருக்கோம் மேடம். ஏன்னா இது அடுத்தவங்க விஷயம், அதனால நாம அதுக்குள்ள ரொம்ப இன்வால்வ் ஆகல, நம்மளால தெளிவா சிந்திக்க முடியுது. அதே நமக்குன்னு வரும்பொழுது எப்படி மத்தவங்க விஷயத்த வந்து ஒரு சாட்சி பார்வையாளராக இருந்து பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாம் தெளிவா தெரியுது, அப்ப நம்மளால தீர்வு சொல்ல முடியுது. இதேதான் நமக்கும் பொருந்தும். நமக்குள்ள அந்த கேள்விகள் வராமல் இருந்தா நம்ம மனசும் புத்தியும் தெளிவா இருக்கும், அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்மளால தெளிவா சிந்திக்க முடியும். அதனாலதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. ஏற்றுக்கொள்வதால பிரச்சனைகளை பத்தி யோசிக்காம தீர்வுகளை பத்தி யோசிக்க முடியும். அகைன் அதே ரூல் தான், வேர் த அட்டென்ஷன் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ், வேர் த எனர்ஜி ஃப்ளோஸ் இட் க்ரோஸ். அப்ப நம்முடைய கவனம், நம்முடைய சக்தி, நம்முடைய சிந்தனை எல்லாமே தீர்வுகளை பத்தி யோசிக்குதுன்னா அப்ப இந்த தீர்வுகள் நமக்கு இன்னும் கூட சாய்ஸ் நிறைய கிடைக்கும். இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு நமக்கு நிறைய சாய்ஸ் கிடைக்கும். அந்த தீர்வுகள் நமக்கு வேலை செய்யவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஆன்மீக விதிகள். ஓகேவா? அதனாலதான் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு மனிதருடைய தவறான சுபாவத்தையும் நாம முதல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்வதுன்னா அவங்க செய்யறதெல்லாம் சரி, சிச்சுவேஷன் ரொம்ப கரெக்ட் அப்படியே இருக்கட்டும்ங்கிறது கிடையாது. மனசுல கேள்விகள் வராம, மனசுல நெகட்டிவான வீணான எண்ணங்கள் வராம, கொந்தளிப்பு வராம ஸ்திரமாக வைத்துக் கொள்வதுதான் ஏற்றுக்கொள்வது. இப்ப வந்து இப்ப ஒரு பிரச்சனை நம்ம கிட்ட வந்துருச்சு, நாம இப்ப என்ன பேசிட்டு இருக்கோம், பிரச்சனையை பத்தி யோசிக்காதீங்க, பிரச்சனை புரிஞ்சிடுச்சு, பிரச்சனை என்னங்கிறது புரிஞ்சிடுச்சு, இப்ப எப்படி இதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம யோசிக்கணும்னா முதல்ல பிரச்சனைய உள்ளது உள்ளபடி ஆஸ் இட் இஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஒரு உதாரணம், ஒரு நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த உதாரணத்தோட உங்களுக்கு சரியா புரியும். ஒரு நோய் வந்துருச்சு, அது ஒருவேளை கொஞ்சம் கடுமையான நோயா கூட இருக்கலாம்,
இப்பதான் நம்ம டெஸ்ட் பண்ணோம், ரிசல்ட் வந்தது, நமக்கு தெரிஞ்சிடுச்சு நோய். இப்போ உடனே மனசுல என்ன, எனக்கு இந்த நோய் வந்துருச்சா, எனக்கு எப்படி இப்படி வரலாம், எனக்கு போய் இப்படி வந்துருச்சே, நான் எவ்வளவு எக்ஸசைஸ் பண்றேன், நான் இவ்வளவு உணவுல கட்டுப்பாடு வைக்கிறேன், எனக்கு இப்படி நோய் வந்துருச்சே, எனக்கு எப்படி வரலாம், எனக்கு எப்படி வரலாம் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது அந்த நோய் வந்ததை நம்மளால ஏத்துக்க முடியல. கரெக்டா? இன்னொரு வாட்டி சொல்லுங்களேன். ஓகே. அதாவது ஒரு நோய் வருதுன்னு தெரியுதுப்பா. இப்ப நோய் வந்த உடனே நம்ம மனசுக்குள்ள என்ன மாதிரி எண்ணங்கள்லாம் வருது சொல்லுங்க. ஒரு நோயின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மனிதருக்குள்ள என்ன மாதிரி எண்ணங்கள் வருது? நோய் வந்து அப்படின்னு ஆ, ஆ, பயம் வரும். பயம் வருது. என்ன மாதிரி எண்ணங்கள்லாம் வருது? என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, எனக்கு எப்படி இது வரலாம், அதை ஏத்துக்கவே மாட்டேங்குதுல்ல மனசு. அது எப்படி எனக்கு வரலாம், அவங்கெல்லாம் அதெல்லாம் பண்றாங்க, அவங்களுக்கெல்லாம் வரல, நான் எவ்வளவு ஒழுங்கா வாழ்க்கை வாழ்றேன், நான் இந்த விஷயத்துல கவனம் எடுத்துக்கிட்டேன், அந்த விஷயத்துல கவனம் எடுத்துக்கிட்டேன், எனக்கு எப்படி இப்படி வரலாம், இந்த மாதிரி கேள்விகள் வருதா இல்லையா? வருது மேம். வருதுப்பா. ரிப்போர்ட்ல நோய் ஆல்ரெடி இருக்குன்னு வந்துருச்சே. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த ஏத்துக்காம கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதே நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் அந்த ஆத்ம சக்தி விரயமாகாது. அதுதான் நோயின்னு தெரிஞ்சிடுச்சு. அப்ப நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். வேணும்னா நீங்க செகண்ட் டைம் கூட போய் டெஸ்ட் எடுக்கலாம், அது தப்பு இல்ல. அது கூட ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம பண்ற உருப்படியான விஷயம்தான். ஒன்ஸ் ஒரு நோய் வந்துடுச்சு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆன உடனே அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த நோய்க்கு என்ன தீர்வு அப்படிங்கறத பத்தி நம்ம யோசிக்க முடியும். இதேதான் வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களும். ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா அது ஆல்ரெடி வந்துடுச்சு. ஒரு பிசினஸ்ல லாஸா இருக்கலாம், யாராவது சீட்டிங் பண்ணியிருக்கலாம், இல்ல ஒரு நோயாக இருக்கலாம். எத்தனையோ விஷயங்கள் ஆல்ரெடி வந்துடுச்சு. இப்ப நல்லா இனிமே இதை அப்சர்வ் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வரும் பொழுது மனசு எப்படி யோசிக்குதுன்னு பாருங்க. அப்ப அது தேவையில்லாத கேள்விகளை கேட்டு அந்த விஷயத்தை ஏத்துக்க விட மாட்டேங்குது. அதே போல சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டிலேயே இருக்காது. உதாரணமாக ஒரு இறப்பு நடக்குது, அப்புறம் டெத்துங்கிறது மாற்ற முடியாத விஷயம் இல்ல. அப்ப அந்த நேரத்துல எப்படி இவங்க என்னை விட்டுட்டு போலாம், இப்படி நடந்துருச்சே, இப்படி போயிட்டாங்களே, இவங்களை நம்பிதானே இந்த குடும்பம் இருக்குது அப்படின்னு நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும் பொழுது நிறைய அந்த வலி, வேதனை, துக்கம் போன்ற நெகட்டிவ் உணர்வுகளை ஏற்படுத்திடும். அந்த சரீரத்தை விட்டு போன ஆத்மாவுக்கு நம்ம அமைதி அனுப்ப மாட்டோம். எப்படி நீ என்னை விட்டுட்டு போகலாம், எப்படி இந்த அறகுறையா ஒரு எங்களை பாதி என்ன சொல்லுவாங்க நட்டாற்றில் விட்டுட்டு போயிட்ட, இந்த மாதிரி கேள்விகள் எழுப்பும்போது அந்த ஆத்மாவும் சரீரத்தை விட்டாச்சு. நம்ம அழுது புலம்புறதுனால திரும்ப வரவும் முடியாது. ஆனா நம்ம அவங்களுக்கு பெயினை தான் அனுப்புறோம், வலியை தான் அனுப்புறோம். அதே நம்ம ஓகே, இந்த டெத் இறப்புங்கிறது நடந்துடுச்சு, நம்ம இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆத்மா சரீரத்தை விட்டு வெளியே போயாச்சு, அடுத்தது என்ன, அந்த வெளியில போன ஆத்மாவுக்கும் நம்ம சாந்தியோட வைப்ரேஷன் கொடுக்கணும், அவங்க பாதியில விட்டு போன விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து செய்யணும். அதற்கு நம்முடைய மனமும் புத்தியும் அந்த திசையில போகணும். அப்படிங்கிறது தானே கரெக்டா இருக்க முடியும். அதனாலதான் எந்த ஒரு விஷயத்தையும் அது எப்படி இருக்கோ அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நமது எண்ணங்கள் தவறான திசையில போகும், அதனால ஆத்ம சக்தி விரயமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ நாம எந்த விஷயத்தையும் அது எப்படி இருக்கோ அப்படியே ஏத்துக்கிட்டோம்னா மனசுல திருப்தி அனுபவமாகும். எங்க அதிருப்தி வரும் தெரியுமா, எனக்கு எப்படி இப்படி நடக்கலாம், இந்த விஷயம் எப்படி இப்படி வரலாம், இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, எனக்கு ஏன் இவங்க இப்படி வாய்ச்சாங்க, அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், எனக்கு ஏன் இவங்க இப்படி அமைஞ்சாங்க, இந்த மாதிரி அதிருப்தி உருவாகுது. அதே ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் மனசுல திருப்தி அனுபவம் ஆகும். ஆத்மா தனக்குள்ள சக்தி குறைவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப வெளியில இருக்க விஷயங்கள் எல்லாமே கரெக்டா இருந்தா கூட உள்ள திருப்தியாக இருக்காது. ஏன்னா ஆத்ம சக்தி குறைவா இருக்கு. ஆத்ம சக்தி குறைவா இருந்தா எதிர்பார்ப்புகள் இருக்கும். அப்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும் பொழுது உள்ள திருப்தியே இருக்காது. அதே ஆத்மா சக்திசாலியா இருந்தால் வெளியே இருக்கிறது அந்த அளவுக்கு சரியா இல்ல, நமக்கு கிடைத்த உறவுகள் கூட சரியில்லை, நமக்கு கிடைத்த வாழ்க்கை சரியில்லை, நம்மளோட உடல் கூட சரியில்லைன்னா கூட எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதன் காரணமாக திருப்தி அனுபவம் ஆகும்.
இப்ப திருப்திங்கிற வார்த்தையை சில பேர் தப்பா புரிஞ்சுப்பாங்க. திருப்தினா அதோட அவ்வளவுதான், எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. அந்த ஏற்றுக்கொள்வதனால நமக்குள்ள திருப்தி அனுபவம் ஆகும் பொழுது நாம அடுத்து இன்னமும் முன்னேறுவதற்கு முயற்சி செய்ய முடியும். திருப்தினா இனிமே முன்னேறுவதற்கு முயற்சி செய்யக்கூடாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. என்ன கிடைச்சிருக்கோ, அது உடலாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, நமக்கு கிடைத்த தொழில், நமக்கு கிடைத்த பதவி, நமக்கு கிடைத்த பொருளாதாரம், எல்லாவற்றையும் நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்றால் திருப்தி இருக்கும். திருப்தியா இருக்கிற மனசுனால, புத்தினால தெளிவாக சிந்தித்து அதை இன்னமும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்மளால முயற்சி பண்ண முடியும். ஓகேவா? இப்ப இந்த ஏற்றுக்கொள்ளும் சக்திக்கு உதாரணமாக கடலை காமிப்பாங்க. இந்த கடல்ல என்ன நடக்கும்னா, ஆறுகள் எங்கெங்கிருந்தோ உற்பத்தி ஆகும். பலவிதமான ஆறுகள் கடல்ல போய் கலந்துரும். அது கலந்த பிறகு அது கடலோட ஒரு பாகமாகவே மாறிடுமே தவிர கடல் வேறு ஆறு வேறுன்னு இருக்காது. அதே போல ஏற்றுக்கொள்ளும் சக்தி உள்ள ஆத்மா, தன்னை சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேரு பலவிதமான நிறை குறைகளோடு இருப்பாங்க. அந்த குறைகளை பார்த்தால் கூட தனக்குள்ளேயே டைஜஸ்ட் பண்ணிடுவாங்க. மத்தவங்க கிட்ட போய் அதை சொல்ல மாட்டாங்க. யாரு? ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருக்கிறவங்க நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட குறைகளை மற்றவர்கள் கிட்ட போயிட்டு சொல்லி வர்ணனை பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அதை டைஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருந்தா அது அந்த மாதிரி செய்ய முடியும். அடுத்தது ஏற்றுக்கொள்ளும் சக்திக்கு ஒரு தேவியை காமிக்கிறாங்க. சந்தோஷி மாதா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கையில ஒரு பாத்திரம் இருக்கும். அந்த பாத்திரத்துல தானியங்கள் இருக்கும். இந்த தானியங்கள் பாருங்க, அரிசின்னு பார்த்தீங்கன்னா கூட இந்த அரிசி எல்லாம் தனித்தனியா தான் இருக்கும். ஒரு அரிசியும் இன்னொரு அரிசியும் ஒட்டி இருக்காது, தனித்தனி அரிசி தான். ஆனா அது எல்லாமே ஒன்றாக ஒரு பாத்திரத்தில் இணைந்து இருக்கும். அதே போல ஏற்றுக்கொள்ளும் சக்தி உள்ள ஆத்மா விதவிதமான சமஸ்காரங்களை உடைய மனிதர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுடனே இணைந்திருந்து அவர்களுக்கும் பாலனை கொடுக்கும். ஏன்னா தான் ஏற்றுக்கொள்ளும் சக்தியினால நிரம்பி இருக்கிறதுனால திருப்தியா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள குணங்களும் சக்திகளும் நிறைய இருக்கும். அப்போ அவங்க எப்படிப்பட்டவங்க இருந்தாலும் அவங்களுக்கு நடுவுலயே இருந்து அவர்களுக்கே பாலனை கொடுப்பார்கள். சோ இந்த சக்திகள் எல்லாத்துக்குமே ஒரு தேவியோட ஒரு இதுதான் வைப்பாங்க. ஆனா அந்த தேவி அந்த சக்தி உடைய ஆத்மாவின் நினைவு சின்னம். சோ தேவி அப்படின்னாலே அம்மா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அம்மானாலே பாலனை. பாருங்க, ஒவ்வொரு சக்தியும் நமக்கும், அதாவது நான் ஆத்மா எனக்கும் பாலனை தருது, மற்றவர்களுக்கும் பாலனை கொடுக்கின்றது. இப்ப இந்த ஏற்றுக்கொள்ளும் சக்தியை வளர்த்துக் கொள்வதற்கு நம்ம சில மந்திரங்கள் அல்லது ஞான அஸ்திரங்கள், அது எப்படி வேணாலும் சொல்லலாம், அஃபர்மேஷன்ஸ் கூட சொல்லலாம். அது என்னன்னா, நான் சூழ்நிலைகளை அவை எப்படி இருக்கின்றனவோ அப்படியே ஏற்றுக்கொண்டு அவற்றை முன்னேற்ற முயற்சி செய்வேன். இப்ப இந்த மந்திரம்லாம் புரியுதான்னு பாருங்க. மந்திரம்லாம் புரிஞ்சாதான் வேலை செய்யும். ஏதாவது புரியலன்னா என்ன கேளுங்க. ஏன்னா இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் இவ்வளவு நேரம். சோ எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அது எப்படி இருக்கோ அதை அப்படியே ஏத்துக்கணும். அதை ஏற்றுக்கொள்ளாமல் மனசுல கேள்விகள் கேட்டுட்டு இருக்க கூடாது. ஓகே, இந்த சூழ்நிலை வந்திருக்கு, நான் இதை ஏத்துக்கிறேன், சோ இதை நான் இம்ப்ரூவ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? இட்ஸ் ஓகே. இந்த சூழ்நிலை வந்திருக்கா, இட்ஸ் ஓகே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு வர வேண்டும். அதே போல சில மனிதர்கள், ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் நிறை குறைகள் இருக்கும். பிளஸ் மைனஸ் எல்லார்கிட்டையும் இருக்கும். அவங்களோட நிறை குறைகளோடவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை பார்த்து இந்த குறை அவங்க கிட்ட இருக்கக்கூடாது, இந்த குறை அவங்க கிட்ட எப்படி இருக்கலாம், இந்த மாதிரி கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருந்தோம்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம்? கம்பேர் பண்ணுவோம், மத்தவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். நேத்து நம்ம பார்த்தோம்ல, சமஸ்காரங்களை மாற்றுவதற்கான படிகளை நேத்து பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? ஒருத்தர்கிட்ட ஒரு சமஸ்காரம் இருக்கு, அதை மாத்தணும்னா அதற்கான சில படிகள் இருக்குன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சோ எப்படி நம்ம மாத்த முடியும்னா, முதல்ல நமக்குள்ள இந்த சமஸ்காரம் இருக்குங்கிறத கவனிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், அதற்கான யுக்திகளை பயன்படுத்துறோம், தொடர் முயற்சி செய்யறோம், அதற்கப்புறமா அதை மாற்றம் கொண்டு வரும். இப்ப ஞாபகம் வருதா? சரி, இப்ப நான்
மனிதர்களுடைய நிறை குறைகளுடன் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அன்பும் மரியாதையும் கொடுத்து அவர்களுக்கும் சக்தி அளிப்பேன், அவர்களது குறைகளை கூட நிறைகளாக்குவேன். இது ஒரு மந்திரம், ஒரு ஞான அஸ்திரம். அதே போல மத்தவங்கள குறைகளை பார்த்து பார்த்து வீணான எண்ணங்களை உருவாக்காம அவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களை பார்த்து நான் என் மனதை தூய்மையாக வைத்திருப்பேன். எல்லார்கிட்டயும் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் இருக்கு. கெட்ட விஷயங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு மனசுல நெகட்டிவ் எண்ணங்களை ஏற்படுத்துறதுக்கு பதிலாக அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பார்த்து என் மனசை நான் தூய்மையா வச்சிருப்பேன். சோ இந்த மாதிரி இந்த 3 மந்திரங்களை ஞான அஸ்திரங்களை கொடுத்திருக்கோம். இதை பயன்படுத்தும் பொழுது நமக்குள்ள அந்த ஏற்றுக்கொள்ளும் சக்தி என்பது அதிகரிக்கும். ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி. நன்றி சிஸ்டர் சொன்னதுக்கு, கிளாஸ் எடுத்துருக்கு. பண்ணலாம் மேடம். பண்ணலாம் சிஸ்டர். ஓகே, ஏற்றுக்கொள்ளும் சக்தி புரிஞ்சுதா? ஏற்றுக்கொள்ளும் சக்தியை ஏத்துக்கிட்டீங்களா? ஏத்துக்கிட்டோம் மேடம். சிஸ்டர் ஏத்துக்கிட்ட சிஸ்டர். ஓகே ஓகே. புரிஞ்சுது மேம். ஏன்னா சில விஷயங்கள் கொஞ்சம் புதுசா இருக்கும். இப்ப புதுசா இருக்கிறதுனால அதை புரிஞ்சுக்கிறது, ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறோம் அப்படின்னா அது கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். அது பரவாயில்ல. அதனாலதான் நம்ம எவ்வளவு ஸ்லோவா போறதுக்கு கூட ரெடியா இருக்கும், ரிப்பீட் பண்றதுக்கு கூட ரெடியா இருக்கும். இப்போ இந்த அஷ்ட சக்திகள் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் புதுசா இருக்கா? நம்முடைய பழைய நம்பிக்கைகளுக்கு எதிரா இருக்குங்களா? எப்படி இருக்கு இந்த ஆமா சக்தி? சிஸ்டர். கரெக்ட் ஆமா தான். சிஸ்டர். இத்தனை நாளா நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம், அந்த வார்த்தைகளோட அர்த்தம் அது எல்லாமே மாறுது. அது கரெக்ட் தான், என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இது நீங்க என்ன சஜஷன் கொடுக்குறேன்னா, இந்த கிளாஸை ரிப்பீட் பண்ணி கேளுங்க. அப்ப நிதானமா கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா புரியும். சரியா? சரி, இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணலாம். சரி. ஓம் சாந்தி. நான் ஞான ஸ்வரூபமான ஆத்மா. நான் அன்பு, மகிழ்ச்சி, அமைதியால் நிறைந்திருக்கும் ஆத்மா. எனக்கு யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நான் சங்கமயுக பிராமண ஆத்மா. நான் சத்யுக தேவதையாக உயர்ந்த பதவியை அடைகின்ற ஆத்மா. இப்பொழுது அனைவரும் வீடு திரும்ப வேண்டும். சூழ்நிலைகள் பல விதங்களில் வரத்தான் செய்யும் என்பதை நான் புரிந்திருக்கின்றேன். இந்த சூழ்நிலைகள் கர்ம விதிப்படி சரியாகத்தான் வந்திருக்கின்றன. நான் இந்த சூழ்நிலையை அது எப்படி இருக்கின்றதோ அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன். கலியுகத்தின் இந்த இறுதி நேரத்தில் மனித ஆத்மாக்கள் தங்களது சக்தி இழந்த நேரத்தில் விதவிதமான சுபாவ சமஸ்காரங்களுடன் நடந்து கொள்கின்றனர். நான் அவர்களது இப்போதைய சமஸ்காரங்களை புரிந்திருக்கின்றேன். அதனால் நான் அனைவரையும் அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன். இப்பொழுது என்னுடைய மனம் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் அமைதியாக, சுகமாக, திருப்தியாக இருக்கின்றது. இப்பொழுது என்னுடைய கவனம் பிரச்சனைகளின் பக்கம் போகாமல் தீர்வுகள் பக்கம் செல்கின்றன. நான் காரணங்களை பார்க்காமல் அந்த பிரச்சனைகளுக்கான நிவாரணங்களை பார்க்கின்றேன். ஏனெனில் நான் சக்திசாலி ஆத்மா. ஓம் சாந்தி.